வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு வகுப்பு தொடங்கலாமா? இன்னைக்கு வகுப்பில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் அண்டு பேரலல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் மற்றும் பக்க இணைப்பில். இது வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம். இதனோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தேன் ஒன் கெப்பாசிட்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அந்த காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மோர் தேன் ஒன் கெப்பாசிட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அதனோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சுருக்கமாக என்னன்னு சொல்கிறோம், கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் அண்டு பேரலல். Can I start now? Okay, listen. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன், கெப்பாசிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போகிறேன், கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ். அதுக்கு என்ன செய்யணும், மோர் தேன் ஒன் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் வேணும். Let's see the description. Consider 3 capacitors. எத்தனை கெப்பாசிட்டரை கருத்தில் எடுத்துக்கணும், 3 மின்தேக்கிகளை கருத்தில் எடுத்துக்கணும். Consider 3 capacitors of capacitance C1, C2 and C3 connected in series with a battery of voltage V. அப்படின்னா என்ன அர்த்தம், consider 3 capacitors of capacitance C1, C2 and C3 connected in series with a battery of voltage V. அப்படின்னா C1, C2 and C3 capacitance, that means மின்தேக்கு திறன் இருக்கிற 3 மின்தேக்கிகளை V அளவு மின்னழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மின்கலன் கூட தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கும். சரிங்களா? கவனிங்க, C1, C2 and C3 இதெல்லாம் யார், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தீஸ் 3 கெப்பாசிட்டன்ஸ். இந்த 3 மின்தேக்கிகளோட தொகுபயன் மின்தேக்கு திறன். சரிங்களா? இப்போ இந்த கெப்பாசிட்டரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தொடர் இணைப்பில் கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். தொடர் இணைப்பு என்னன்னு சொல்கிறது, சீரீஸ் ஃபார்மில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சீரீஸ் ஃபார்ம் ஆஃப் இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ், இந்த காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம சீரீஸ் கனெக்ஷன் சொல்கிறது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்ரி. தென் தேர்டு கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் டெர்மினல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்ரி. All are clear with this? Battery combination of capacitors கூட கனெக்ட் ஆன உடனே என்ன செய்யும் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்ரி யாரே நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரியிலிருந்து
மைனஸ் கியூ அளவுக்கு மேக்னிடியூடு இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இந்த ரைட் பிளேட் ஆஃப் தி கெப்பாசிட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எஸ், இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், நம்ம பிரின்சிபல் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் படிச்சிருக்கோம். என்னென்னு, 2 பேரலல் பிளேட் இருக்கும். ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம சார்ஜ் அப்ளை பண்ணும்போது நியர்பை பிளேட்டில் என்ன ஆகும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் நடக்கும். நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்கேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இன் ஸ்பியர்ஸ் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்போது இந்த நெகட்டிவ் சார்ஜினால் ரைட் சைடு பிளேட்டில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு பிளேட் ஆஃப் C3ல வந்து ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து இன்டியூஸ் பண்ணும். பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அயான்ஸை இன்டியூஸ் பண்ணும். இப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பொறுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இங்கே இன்டியூஸ் ஆன பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணிக்கும். அதனால் ரைட் சைடு பிளேட் ஆஃப் தி C3ல நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கும், லெஃப்ட் சைடு பிளேட் ஆஃப் தி C3ல பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ மீதி இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யும்? இட் pushes towards the right side plate of the C2. இப்போ இங்கே என்ன நடக்கும்? C2ஓட ரைட் சைடு பிளேட்டில் நெகட்டிவ் அயான்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது என்ன நடக்கும்? இந்த C2ஓட லெஃப்ட் பிளேட்டு, தட் இஸ் நியர்பை பிளேட் இல்லையா? அப்போது இந்த லெஃப்ட் சைடு பிளேட் ஆஃப் C2ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, C2 பிளேட்டோட C2 கெப்பாசிட்டரோட ரைட் சைடு பிளேட்டில் நெகட்டிவ் அயான் ஸ்டோர் ஆகிருக்கும், அண்டு C2 கெப்பாசிட்டரோட லெஃப்ட் சைடு பிளேட்டில் பாசிட்டிவ் அயான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ மீதி இருக்கிற நெகட்டிவ் எங்கே போகும்? தட் நெகட்டிவ் அயான்ஸ் புஷஸ் டுவர்ட்ஸ் தி ரைட் பிளேட் ஆஃப் C1 கெப்பாசிட்டர். எஸ், இப்போ C1 கெப்பாசிட்டரோட ரைட் சைடு பிளேட்டில் யார் ஸ்டோர் ஆகிருக்கா? நெகட்டிவ் அயான்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. கரெக்டாக? இப்போ இங்கே என்ன நடக்கும்? அதுவே அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், லெஃப்ட் சைடு பிளேட் ஆஃப் C1ல பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அயான்ஸ் இன்டியூஸ் ஆகும். அப்போ இன்டியூஸ் ஆன பாசிட்டிவ் அயான் வந்து இங்கே டெபாசிட் ஆகிரும். எங்கே? C1 பிளேட்டோட C1 கெப்பாசிட்டரோட லெஃப்ட் பிளேட்டில் ஸ்டோர் ஆகிரும். நெகட்டிவ் அயான்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்ரி. அதான் நான் இங்கே சொல்லியிருந்தேன், காம்பினேஷன் ஆஃப் 3 கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேட்ரி கூட கனெக்ட் ஆன உடனே -q அளவு மேக்னிடியூட் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் பிளேட் ஆஃப் தி C3 கெப்பாசிட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, -q ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு தி ரைட் பிளேட் ஆஃப் C3 which pushes the electrons of same amount -q from left plate of C3 to right plate of the C2. What is that? Due to electrostatic induction. இங்கே வந்து சுருக்கமாக சொல்லிட்டாங்க, பேட்டரியோட நெகட்டிவ்லேருந்து ரைட் பிளேட் ஆஃப் தி C3, தென் லெஃப்ட் பிளேட் ஆஃப் தி C3லேருந்து ரைட் பிளேட் ஆஃப் தி C2, தென் ரைட் பிளேட் ஆஃப் தி C2லேருந்து லெஃப்ட் பிளேட் ஆஃப் தி C2, தென் லெஃப்ட் பிளேட் ஆஃப் தி C2லேருந்து ரைட் பிளேட் ஆஃப் தி C1, தென் ரைட் பிளேட் ஆஃப் தி C1ல இருந்து லெஃப்ட் பிளேட் ஆஃப் தி C1. இப்போ ஃபைனலாக லெஃப்ட் பிளேட் ஆஃப் தி C1ல யார் இருப்பா? +q குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கும். தென் நெகட்டிவ் அயான்ஸ் கோஸ் டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்ரி.
அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Similarly, the left plate of C2 pushes the charges minus Q to the right plate of C1, which induces the positive charge plus Q on the left plate of C1. At the same time, electrons of charge minus Q are transferred from left plate of C1 to positive terminal of the battery. All are clear with this principle of electrostatic induction? Yes, very good. By this process, இந்த செயல்பாடு மூலம் each capacitor stores the same amount of charge Q. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி என்ன நடந்திருக்கு? ரைட் பிளேட் ஆஃப் தி கெப்பாசிட்டர் 3ல மைனஸ் Q மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. தென் லெஃப்ட் பிளேட் ஆஃப் தி C1 கெப்பாசிட்டரில் என்ன இருக்குது? ப்ளஸ் Q மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இந்த ப்ராசஸ் மூலம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஈச் கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் தி சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் Q. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸில் ஸ்டோராக இருக்கிற சார்ஜ் வந்து ப்ளஸ் Qக்கு ஈக்குவலாக இருக்குது. தட் ஒன்லி அப்ளைடு சார்ஜ் ஃப்ரம் தி பேட்ரி டு தட் காம்பினேஷன் ஆஃப் தி கெப்பாசிட்டர்ஸ். எஸ், all are got my point? Very good. Next, the capacitances of the capacitor are in general different. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். C1, C2 அண்ட் C3 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற 3 கெப்பாசிட்டர் என்ன பண்ணியிருக்கோம்? சீரீஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தட் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் டிஃபரண்ட். So that the voltage across each capacitor is also different. Capacitance of the capacitor differ ஆகிறதுனால voltage or potential difference across the each capacitor different and are denoted as V1, V2, V3 and respectively. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் C1, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் செகண்ட் கெப்பாசிட்டர் C2 அண்ட் தி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி தேர்ட் கெப்பாசிட்டர் C3. ஆனால் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இங்கே சேம் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ் stored in these 3 capacitors, but due to the variation of the capacitance of these 3 capacitors, the potential difference across the individual capacitor also different. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? C1 கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V1, C2 கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ப்ரொடியூஸ் ஆகிற கெப்பாசிட்டன்ஸ் V2, C3 கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V3. All are got my point? Good. ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லேயும் ஸ்டோர் ஆகிருக்கிற சார்ஜு Q சேம் அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸும் வேறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ், வாங்க இப்போ டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். தி டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் must be equal to voltage of the battery. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 3 கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட சம் ஆஃப் வேல்யூ வந்து பேட்ரியிலேருந்து அப்ளை ஆன வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டரும் பேட்ரி எப்படி இருக்குது? பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. அதை நம்ம பின்னாடி படிக்கலாம் டீட்டெயில்டாக. சரிங்களா? இப்போ டோட்டல் வோல்டேஜ் தெரிஞ்சுக்கலாமா?
total voltage V is equal to V1 plus V2 plus V3. நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும். அக்கார்டிங் டு டெஃபினிஷன் ஆஃப் தி கெப்பாசிட்டன்ஸ் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C is equal to, what is this? C is equal to Q by V இல்லைங்களா? இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? V தான் கண்டுபிடிக்கணும். அப்போது V is equal to Q by C. ஓகேவா? அப்போது V is equal to Q by C அப்படின்னா V1 is equal to Q by C1. ஏன்னா Q கான்ஸ்டன்ட். அப்புறம் V2 is equal to Q by C2. அதே மாதிரி V3 is equal to Q divided by C3. இங்கே இருக்கு. V is equal to V1 ஓட வேல்யூ Q by C1. Value of V2 Q by C2. Value of V3 Q by C3. இப்போ இந்த ரைட் சைடு பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் Q காமனாக இருக்கா? அப்போ Qவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் யார் இருப்பா? V is equal to 1Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. If three capacitors in series are considered to form the equivalent single capacitor CS. மூன்று மின்தேக்கிகளும் தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கிறதுனால அந்த தொடர் இணைப்போட தொகுபயன் மின்தேக்கு திறன் வந்து சிம்பிளாக நம்ம சிஎஸ் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸுங்கிறதுனால சிஎஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் வி ஹாவ் V is equal to Q by CS. V is equal to Q by C. இங்கே காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸோட ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CS. அதனால் V is equal to Q divided by Cக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? CSன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வேல்யூ ஆஃப் Vயை வந்து எபோவ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம V is equal to Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ Vக்கு பதிலாக Q by CSன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். that is equal to Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இப்போது இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடில் இருக்கிற Qவும் ரைட் சைடில் இருக்கிற Qவும் பேலன்ஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் படி பேலன்ஸ்டுன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா சப்போஸ் Q is equal to 1 கூலும் அப்படின்னா 1 பேலன்ஸ் ஆயிடும். 1 கூலும் மட்டும்தான் பாசிபிளான்னு கிடையாது, எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். Q is equal to 5 கூலும் அப்படின்னா இங்கே 5 இங்கே 5 அப்ளை பண்ணும்போது 5ம் 5 என்ன ஆகும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது யார்? தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் when 3 capacitors are connected in series. மூன்று மின்தேக்கிகளை தொடர் இணைப்பில் இணைக்கும் போது அதனோட மின்தேக்கு திறன் 1 by CS is equal to 1 by C1 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. மோர் தென் 3 கெப்பாசிட்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது, அதாவது மூன்று மின்தேக்கிகளை தொடர் இணைப்பில் இணைக்கும் போது அதனோட தொகுபயன் மின்தேக்கு திறன் 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, the inverse of the equivalent capacitance CS of 3 capacitors connected in series is equal to the sum of the inverse of the each capacitance. மூன்று மின்தேக்கிகளை தொடர் இணைப்பில் இணைக்கும் போது அதனோட தொகுபயன் மின்தேக்கு திறனோட தலைகீழ் மதிப்பு. இன்வர்ஸ்னா என்னது? தலைகீழ் மதிப்பு. ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம்.
C1 C2 C3 மின்தேக்குத்திறன் இருக்கிற 3 மின்தேக்கிகளை தொடர் இணைப்பில் இணைக்கும் போது அதனோட தொகுபயன் மின்தேக்குத்திறன் CS வந்து எப்படி இருக்கு? அந்த 3 மின்தேக்கிகளோட மின்தேக்குத்திறன்களோட கூட்டுத்தொகையோட தலைகீழ் மதிப்புக்கு எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. அதான் இங்கே சொல்லியிருக்கோம். The inverse of the equivalent capacitance CS of 3 capacitors connected in series is equal to the sum of the inverse of each capacitance. This equivalent capacitance CS, underline this, is always less than the smallest individual capacitance in this series connection. ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தேக்கிகளை தொடர் இணைப்பில் இணைக்கும் போது தொகுபயன் மின்தேக்குத்திறன் எப்போவுமே அந்த தனித்தனி மின்தேக்கிகளோட மின்தேக்குத்திறனோட மதிப்பை விட எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். அதுதான் இதுக்கு அர்த்தம். ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் CS is always less than the smallest individual capacitance in the series. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? All of you clear with this? Okay, good. Thank you.